ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் பத்து முதல் திருமொழி 2ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக பெரியாழ்வாருடைய இருப்பிடமான ஸ்ரீவில்லிபுத்தூரை சென்று அடைகிறோம். பெரியாழ்வாரே 2 குழுக்களாக ஆகிவிட்டார். முதல் குழு பெருமாளை காண வேண்டும் என்று விரும்பும் குழு. 2வது குழு பெருமாளை ஞானக்கண்ணால் கண்டோம் என்பதை தெரிவிக்கும் குழு. ஆண்டாளுடைய பட்டிமேய்ந்தோர் காரேறு அந்த பதிகத்தின் ஃபார்மேட்ல இதுவும் அமைந்திருக்கிறது. இப்ப 2வது பாசுரம். இப்போ காண வேண்டும்னு விரும்புவோர் ராமனை பஞ்சாயுதங்களோடு காண வேண்டும்னு விரும்புகிறார்களாம். 2வது பாசுரம் பாருங்கள். ராமன் பொதுவா வில்லு தான் ஏந்தி நாம பார்த்திருப்போம். இவா சங்கு, சக்கரம், கதை, வில், வாள் 5 ஆயுதங்களோடு ராமனை காண வேண்டும் என்று விரும்பி இப்போ இந்த குழு கேள்வி கேட்கிறார்கள். 2வது பாசுரம். அப்படி சேவிக்க முடியுமான்னு பார்த்துருவோமா? நாந்தகம், சங்கு, தண்டு, நான் ஒலி சார்கம், திருச்சக்கரம் ஏந்து பெருமை ராமனை இருக்குமிடம் நாடுதீரேல் காந்தள் முகிழ் விரல் சீதைக்காகி கடுஞ்சிலை சென்று இருக்க வேந்தர் தலைவன் சனகராசன் தன் வேள்வியில் கண்டார் உளர். நாந்தகம், சங்கு, தண்டு, நானொலி சார்கம், திருச்சக்கரம் ஏந்து பெருமை ராமனை இருக்குமிடம் நாடுதீரேல் காந்தள் முகிழ் விரல் சீதைக்காகி கடுஞ்சிலை சென்று இருக்க வேந்தர் தலைவன் சனகராசன் தன் வேள்வியில் கண்டார் உளர். இப்ப இவ கேள்வி கேட்கிறா, நாங்க ராமனை சேவிக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனா எப்படி சேவிக்க விரும்புகிறோம் என்றால் சும்மா 2 கை வெறும் வில்லு மட்டும் கிடையாது. அவன் 4 திருக்கரங்களோடு பஞ்ச ஆயுதங்களோடு ராமனை சேவிக்க வேண்டும். நாந்தகம், நாந்தகம்னா நந்தகம்னு ஒரு வாழ், உடைவாள் வச்சிருப்பாரே பெருமாள். நாராயணனுக்கு பஞ்சாயுதங்கள் உண்டு, அதுதான் நாந்தகம் என்பது ஒன்று வாழ், அதான் நாந்தகம். சங்கு, சங்குனா இடது மேல் திருக்கரத்தில் அவர் ஏந்தி இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யம் என்ற வலம்புரி சங்கு, இடுப்பில் கொண்டிருக்கும் உடைவாள், இடது மேல் திருக்கரத்தில் ஏந்தி இருக்கும் சங்கு. அப்புறம் தண்டு, தண்டுனா கதை, கௌமோதகி கதை, இடது கீழ் திருக்கரத்துல கதை வச்சுருப்பாரு இல்லையா பெருமாள், அந்த கதையோடு சேவிக்கணும். அப்ப நாந்தகம், சங்கு, தண்டு, நந்தக வாழ் ஆயிடுத்து, பாஞ்சஜன்ய சங்கு ஆயிடுத்து, கௌமோதகி கதை ஆயிடுத்து. அப்புறம் நானொலி சார்கம், சார்கம்ங்கிற வில். அது எப்படி? நான் ஒலி, நான்னா வில்லில் உள்ள கயிறு, நான் ஒலி. அந்த கயத்தை இப்படி அடிச்சா டங்குன்னு ஒரு சத்தம் கேட்கும், அந்த கயிறு அதிரக்கூடிய ஒலி, அந்த நான் ஒலி சார்கம். அந்த ஒலியை கேட்டாலே எல்லாரும் நடுங்கும்படியாக நான் ஒலி எழுப்பக்கூடிய அந்த சார்கவில். அத்தோடு திருச்சக்கரம், இந்த இடத்துல திருனா அழகியன்னு அர்த்தம். வலது மேல் திருக்கரத்துல அழகான சக்கரம், சுதர்சன சக்கரம் ஏந்தின்னு இருக்காரு. சுதர்சனம்னாலே தர்சனத்துக்கு இனிமையானது, பார்ப்பதற்கு இனிமையாக அழகாக இருப்பதுன்னு அர்த்தம். அந்த சுதர்சன சக்கரமாகிய திருச்சக்கரம், ஷார்கம் நான் ஒலி எழுப்பக்கூடிய ஷார்கம், சங்கு பாஞ்சஜன்யம், நாந்தகம் வாழ், தண்டுன்னு சொல்லக்கூடிய கதை. இந்த பஞ்சாயுதங்களோடு ஏந்து பெருமை ராமனை, ஏந்துனா இவற்றையெல்லாம் ஏந்தி இருக்கக்கூடிய பெருமை ராமனை, பெருமை பெற்ற ராமனை. கேட்டா என்னம்மா சொல்றீங்க, ராமன் எங்க பஞ்சாயுதம் ஏந்தினார்? அவர் அப்பப்போ வில்லம் போட தான் போயிட்டு இருப்பார். ராமன்னாலே கோதண்ட ராமன், கோதண்ட பாணிங்கிறோம். பஞ்சாயுதம் எங்கன்னா உண்டே. ராமனுக்கு பொதுவா 2 கை வில்லுனாலும் கூட ஹனுமானுக்கு தரிசனம் கொடுக்கும்போது 4 கை சங்கு சக்கரத்தோடு தரிசனம் கொடுத்தான். அதனாலதான் ஹனுமான் கிஷ்கிந்தை ரிஷ்யமூக மலையில முதல்ல ராமனை சந்தித்த போது ராமனை பார்த்து ஆயதௌச்ச சுவ்ருத்தௌச்ச பாஹூதே பரிகோபமௌ சர்வபூஷண பூஷார்ஹௌ கிமர்த்தம் ந விபூஷிதௌ என்று இருமையில் ராமனின் தோள்களை சொல்லாமல் ஆயதாஷ்ச சுவ்ருத்தாஷ்ச பாகவ பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்ஹாக கிமர்த்தம் ந விபூஷிதாக. இது வால்மீகி ஸ்லோகம் இருக்கு. இதற்கு கோவிந்தராஜர் வியாக்கியானத்துல இந்த ரகசியத்தை காட்டியிருக்கிறார். நீங்க கிஷ்கிந்தா காண்டத்துல வால்மீகி ராமாயணத்துல ரெஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம அங்க போயிட்டோம்னா இந்த பாசுரத்தை விட்டுடுவோம். அதனால மீண்டும் நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். அந்த டவுட்ஸ் எல்லாம் அங்க செட்டில் பண்ணிக்கலாம். இப்ப மேட்டருக்கு வருவோம். ஹனுமானுக்கு தரிசனம் கொடுக்கும் போது 4 கை சங்க சக்கரத்தோடு ராமன் காட்சி தந்ததால் தான் ராமன் தோள்களை சம்ஸ்கிருதத்துல இருமையில் சொல்லாமல் பன்மையில புளூரல்ல சொல்றார். தமிழ்லன்னா ஒருமை பன்மை,
இங்கிலீஷ்ல சிங்குலர் ப்ளூரல், சம்ஸ்கிருதத்துல சிங்குலர் டியூவல் ப்ளூரல், ஒருமை இருமை பன்மை உண்டு. ராமன் தோளை இருமையில சொல்லாம பன்மையில சொல்றார். உங்கள் தோள்கள் நீண்டு இருக்கு, உருண்டு திரண்டு இருக்கு, வலிமையா இருக்கு என்று சொல்கிறார். சொல்லும் போது பன்மையில சொன்னார். அப்படின்னா 3 அல்லது 3க்கு மேற்பட்ட தோள்கள் இருக்குன்னு அர்த்தம் இல்லையே. இதெல்லாம் நீங்க ஏதோ இலக்கண ரீதியில சமாளிச்சு சொல்றேன்னு சொல்லுவேன். அப்படி சொல்லுவான்னு தெரியும். அதுக்கு தான் பின்னாடி ராவணன் மனைவி மந்தோதரி இருக்காளே, அவ சிறந்த கற்புக்கரசி. ராவணன் தீயவனா இருக்கலாம், மந்தோதரி ரொம்ப நல்லவோ. ராவணனை வதம் பண்ணிட்டான் ராமன். அவன் மேல விழுந்து அழறா மந்தோதரி. அப்ப எதிரில் ராமனை பாக்குறா. முதல் வார்த்தை சொன்னா, தமசப் பரமோதாத்தா சங்க சக்கர கதாதரகான்னா. ரெஃபர் பண்ணிக்கோங்க, வால்மீகி ராமாயணம் யுத்த காண்டத்துல சங்க சக்கர கதாதரகா. ஐயோ, நாராயணன் சங்கு சக்கரம் கதையோட நின்று இருக்கானேன்னா. இது மட்டும் இல்ல, பிரம்மா ஸ்தோத்திரம் பண்றார். எப்போ இந்த ராவண வதம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் தேவர்கள் எல்லாரும் வானில் கூடுகிறார்கள். வானில் கூடி எம்பெருமானை ராமபிரானை ஸ்தோத்திரம் பண்றா. அப்படி ஸ்தோத்திரம் பண்ணும்போது பிரம்மா சொன்ன ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்ன ஸ்லோகம் தெரியுமா? பவான் நாராயணோ தேவஹா ஸ்ரீமான் சக்கராயுதோ விபுகு. ஆஹா, என்ன அழகா சக்கராயுதம் ஏதி இருக்கக்கூடிய நாராயணன் இப்படி அவதாரம் செய்திருக்கிறாயே. இது பிரம்மாவோட ஸ்தோத்திரத்துல இருக்கு. அப்படின்னா என்ன புரியுது? சாமானிய மனிதர்களுக்கு தன்னையும் சாமானிய மனிதனா 2 கைகளை காட்டி கொண்டு ராமன் விளங்குறான். விசேஷ பக்தர்களுக்கு தான் நாராயணன்கிறத உணர்த்தும் விதமா 4 கையையும் 5 ஆயுதத்தையும் காட்டுறான். இப்ப இவ என்ன சொல்றா? ஏந்து பெருமை ராமனை இருக்குமிடம் நாடுதிரேல். இது எல்லாமே பாருங்க, கண்டாருளர்ங்கிறதும் இருக்குமிடம் நாடுதிரேலும் எல்லா பாட்டிலையும் ஒன்னாவே வரும். அவன் இருக்குமிடத்தை யாராவது நாடுகிறீர்களா அப்படின்னா நாங்க தேடி போறோம். என்ன அர்த்தம்னா, நாங்கள்லாம் சிறந்த பக்தர்கள். ஏதோ ஏனோ தானோன்னு எல்லாருக்கும் காட்டுற மாதிரி சும்மா 2 கையை காமிச்சா நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஹனுமானுக்கும் மந்தோதரிக்கும் பிரம்மாவுக்கும் இன்னும் பல அடியார்களுக்கும் எப்படி 4 கை சங்கு சக்கரம் பஞ்சாயுதம் எல்லாம் காமிச்சாரோ, அது போல நாந்தகம் சங்கு தண்டு நானொலிச்சார்கம் திருச்சக்கரம் ஏந்து பெருமை ராமனை இருக்குமிடம் நாடுதிரேல். ராமனை அப்படி சேவிக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். இப்படி மட்டும் இல்ல, அப்படி சேவிக்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த தரிசனம் கிடைக்குமா? அப்படி யாராவது அவன் இருப்பிடத்தை தேடுகிறீர்களா என்று முதல் குழு கேட்கிறார்கள். அதுக்கு 2வது குழு பதில் சொல்றா, நாங்க சேவிச்சோமே. ஜனக மகாராஜாவுடைய யாகசாலையில் நீங்க சொன்னபடியே நாங்க ராமனை சேவிச்சோம். எப்படி தெரியுமா? காந்தள் முகிழ் விரல் சீதைக்காகி கடுஞ்சிலை சென்று இருக்க. சீதை மீது ஆசைப்பட்டான் ராமன். இவ்வளவு அழகா இருக்காளே, இவளை எப்படியாவது மணக்கணும்னு முடிவு பண்ணா. என்ன பண்ணா இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டானோ. பெரியாழ்வாருடைய அனுபவம் பாருங்க. வால்மீகி ராமாயணத்துல அப்படி இல்லையேன்னு கேட்க வேண்டாம். இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லத்தான் நாம வந்திருக்கோம். சீதையை பார்த்தாமா, எவ்வளவு அழகுன்னா, காந்தள் செங்காந்தள் பூங்கிற பூ இருக்கு. அந்த காந்தள் பூவினுடைய முகிழ் இதழ் போல விரல் கொண்டவளாம் சீதை. காந்தள் பூவினுடைய பெட்டல்ஸ் இதழ் போல மென்மையான விரலோடு சீதை இருக்கா. காந்தள் முகிழ் விரல் சீதைக்காகி, காந்தள் பூவின் இதழ் போல மென்னிய விரல்கள் கொண்ட சீதையை பார்த்தான். அவள்கிட்ட காதல் கொண்டான். நேரா போய் விசாரிச்சான், இந்த பெண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னு கேட்டானா. அதுவா ஜனகன் சொன்னாராம், என்கிட்ட சிவதனுசுன்னு இருக்கு, இதை எடுத்து நான் ஏத்தணும்னார். நான் என்ன ஏத்துறது, வில்லையே முழிக்கிறேன், இங்க கொடுங்கன்னு சொல்லி காந்தள் முகிழ் விரல் சீதைக்காகி கடும் சிலை சென்று இருக்க. கடும் சிலை, கடுமையான வில். சிலைனா வில்லு, கடும் சிலைனா சும்மா அசைக்க கூட முடியாது, கடுமையான வில். அந்த கடுஞ்சிலையை சென்று நேரா நடந்து போனான். அப்படி நடந்து வில்ல கையில எடுத்தான். இருக்க அது இருத்து அறுத்து அந்த வில்லையே முறித்து விட்டான். அதுக்கப்புறம் வில்ல முறிச்சுட்டு சீதையை திருக்கல்யாணம் செய்து கொள்ள போகிறேங்கிற மகிழ்ச்சியோடு வேந்தர் தலைவன் சனகராசன் தன் வேள்வியில். வேந்தர் தலைவன்னா மன்னர்களுக்கெல்லாம் மன்னர், பெரிய சக்கரவர்த்தி சனகராஜன். அவர் தான் சீதையோட தகப்பனாரான சனகராஜன், ஜனக மகாராஜா. தன் வேள்வியில், அவருடைய யாகசாலையில் தான் இந்த சம்பவம் நடந்தது. அவர் யாகத்துக்கு போகும்போதுதான் அங்கே வில்லை எடுத்து நான் ஏற்றி முறித்தான் ராமபிரான். ஆக காந்தள் முகிழ்விரல் சீதைக்காகி கடுஞ்சிலை சென்று இருக்க வேந்தர் தலைவன் சனகராசன் தன் வேள்வியில். இந்த இடத்துல வேள்வினா வேள்வி சாலையிலேன்னு புரிஞ்சுக்கணும். அதனால அந்த ஜனகனுடைய யாகசாலையிலே கண்டாருளர். நாங்க உள்ளபடி பார்த்தோம். ஏன் அங்க போய் பார்த்தோம்னு சொல்றான்னா, ஆமா, ஹனுமானுக்கு 4 கை காமிச்சவர், மந்தோதரிக்கு 4 கை காமிச்சவர், பிரம்மாவுக்கு 4 கை காமிச்சவர், மாமனார் ஜனகனுக்கு காட்டாமல் இருப்பாரா? ஜனக மகாராஜா இருக்காரே, அவர் பெரிய ஞானி, யாக்ஞவல்கியருடைய சிஷ்யர், ஜீவாத்மா பரமாத்மா இதெல்லாம் நன்கு அறிந்தவர். அப்படிப்பட்ட ஒரு ஞானி இருக்கார், ஒரு ஆச்சாரியனுடைய அருள் பெற்றவர் இருக்கார்னா அவருக்கு சங்கு சக்கரத்தையும் 4 கையும் பெருமாள் காட்டுவாரா இல்லையா?
நிச்சயம் காட்டுவார். அதனால ஜனகனுக்கு காட்டும் போது கூடவே இருந்து நாங்களும் மானசிகமாக அந்த ராமனை பஞ்சாயுதங்களோடு தரிசித்துக் கொண்டோம். உள்ளவா கண்டார் உளோம், நாங்கள் இருக்கிறோம், அப்படியே சேவித்தோம், நாம் அப்படியே மனக்கண்களை ஒரு நிமிடம் திறந்து கொள்வோம். ராமபிரான் 4 கையோடு சங்கு சக்கரத்தோடு கதையோடும் வில்லோடும் வாளோடும் தரிசனம் தந்தால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட காட்சியை வேள்வியில் கண்டார் உளர். அந்த ஜனகனுடைய யாகசாலையிலே நாங்களும் கண்டோம் என்று இவ மகிழ்ச்சியோடு சொல்வதுதான் இந்த பாசுரம். நாந்தகம் சங்கு தண்டு நான் ஒலி சார்கம் திருச்சக்கரம் ஏந்து பெருமை இராமனை இருக்குமிடம் நாடுதீரேல் காந்தள் முகிழ் விரல் சீதைக்காகி கடுஞ்சிலை சென்று இருக்க வேந்தர் தலைவன் சனகராசன் தன் வேள்வியில் கண்டார் உளர். நாந்தகம் சங்கு தண்டு நானொலி சார்கம் திருச்சக்கரம் ஏந்து பெருமை இராமனை இருக்குமிடம் நாடுதீரேல் காந்தள் முகிழ் விரல் சீதைக்காகி கடுஞ்சிலை சென்று இருக்க வேந்தர் தலைவன் சனகராசன் தன் வேள்வியில் கண்டார் உளர். நாந்தகம்ங்கிற வாளும் பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கும் கௌமோதகிங்கிற கதையும் நான் ஒலி எழுப்பக்கூடிய சார்ங்க வில்லும் அத்தோடு அழகான சுதர்சன சக்கரமும் ஏந்தக்கூடிய பெருமை பெற்ற ராமனை அவன் இருப்பிடம் எங்கே என்பதை யாராவது கண்டிருக்கிறீர்களா? ஓ, நாங்கள் கண்டிருக்கிறோமே. காந்தள் மலரின் இதழ் போல மெல்லிய விரல் கொண்ட சீதையிடம் ஈடுபாடு கொண்டு அவளை மணப்பதற்காக கடுமையான வில்லை எடுத்து முறித்து வேந்தர் தலைவனான ஜனகராஜனுடைய வேள்வி சாலையிலே விளங்கினானே ராமன், அவனை 4 கை சங்கு சக்கரத்தோடு நாங்கள் சேவித்தோம் என்பது பாட்டின் 2வது பாதியாக அமைந்துள்ளது. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். Has anyone seen the place of Rama who is endowed with the 5 weapons of conch, disc, mace, bow and sword? Yes, we have seen Rama with all these 5 weapons in the Yagashala of Janaka the Chakravarti, where Rama broke the hard bow to marry Sita, who is endowed with flower petal like fingers என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரத்திலும் கேள்வி பதில் தொடரும். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். நாந்தகம் சங்கு தண்டு நான் ஒலி சார்கம் திருச்சக்கரம் ஏந்து பெருமையே ராமனை. நாந்தகம் சங்கு தண்டு நான் ஒலி சார்கம் திருச்சக்கரம் ஏந்து பெருமையே ராமனை இருக்குமிடம் நாடுதீரேல் இருக்குமிடம் நாடுதீரேல் காந்தள் முகிழ் வீரல் சீதைக்காகி கடும் சிலை சென்றிருக்க வேந்தர் தலைவன் ஜனகராஜன் தான் வேள்வியில் கண்டாருளர். வேள்வியில் கண்டாருளர்.